என்ன மக்களே, ஆரம்பிக்கலாங்களா? ஒரே ஒரு வீரவசனத்தை சொல்லிட்டு அப்படியே சுறுசுறுப்பாக இந்த வீடியோ ஆரம்பிப்போம். கஜினி முகமது லாவோஸ் மீது மீண்டும் படையெடுத்தார். லாஸ்ட் வீடியோ பார்த்து தான் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோங்க, நம்ம லாவோஸ் நாட்டுக்கு போகணும்னு நினச்சி என்னென்னலாம் சம்பவம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் மறந்துட்டு இன்றைக்கி ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ண போகிறோம். பட் இன்றைக்கி டே ஈஸியாக இருக்க போகிறது இல்லைங்க. கிட்டத்தட்ட 25 மணி நேரம் நம்ம பயணம் பண்ணி போக வேண்டியதாக இருக்கும். இன்றைக்கி காலைல 8 மணிக்கு கிளம்புறோமா, நாளைக்கு 9:30 10 மணிக்கு தான் போயிட்டு அந்த நாட்டில் சேர போகிறோம். இங்கேருந்து பார்டருக்கு ஒரு மினி வேனில் போக போகிறோம். பார்டர் ஒரு மோசமான பார்டரான், ஏகப்பட்ட லஞ்சம் பிரச்சனையெல்லாம் தாண்டி அந்த சைடு போய் அங்கே ஒரு வண்டி பிடிச்சி ஒரு 5 மணி நேரம் பயணம் பண்ணி அங்கேருந்து ஒரு குட்டியான ஸ்லீப்பர் பஸ் ஏறி ஒரு 13 மணி நேரம் பயணம் பண்ணி நம்ம லாவோஸ் நாட்டோட கேபிட்டலுக்கு போய் சேர போகிறோம். எனக்கு ஒரு ஆல் த பெஸ்ட் சொல்லுங்கள். இந்த ஜேர்னியை நம்ம முடிச்சே ஆகிறோம், அவ்வளோதான். குவிட் பண்ணுறதுலாம் நம்மக்கிட்ட இல்லை, சொன்ன இடத்துக்கு போயே தீரணும், அவ்வளோதான். வணக்கம் மக்களே, எப்படி இருக்கீங்க? நான் சூப்பராக இருக்கேன், நீங்கள் எல்லாம் வேறு லெவலாக இருப்பீங்கன்னு தெரியும். ஆரம்பிப்போமா? திரும்ப அதே சில்டு பேக் பேக்கர் தான். $2.7 கொடுத்து தங்கிட்டு காலங்காத்தால கிளம்பிட்டோம். நேற்று மாதிரியே ஒரு லூப்பில் தான் போய்கிட்டு இருக்கு எல்லாம். டூரிசம்காக ஒரு நாடே எப்படி மாறுதுன்னு சொல்லிட்டு இந்த சவுத் ஈஸ்ட் ஏஷியன் கண்ட்ரிஸ்லாம் நம்ம கற்றுக்கணும். இங்கே வெள்ளைக்காரங்க எக்கச்சக்கமாக வராங்கனால அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஐட்டத்தெல்லாம் ரெடி பண்ணி இங்கே வந்து ஒரு ஹோட்டலுக்கும் சப்ளை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அப்போ தான் உங்களுக்கு எக்கச்சக்கமாக வந்து டூரிஸ்ட் வருவாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், யூரோப்பில் கிடைக்கிற ப்ரெட் இங்கே ரெடி ஆகிட்டுருக்கு. ஸோ நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ அவங்களுக்கு வசதியும் கம்ஃபர்ட்டும் பண்ணி தரோமோ அவங்களும் நம்மளுக்கு இங்கே சூப்பராக வந்து டூரிசம் சப்போர்ட் பண்ணி எக்கச்சக்கமான டாலர்ஸையும் யூரோஸையும் கொட்டுவாங்க. ஸோ இப்படி தான் நீங்கள் வந்து டூரிசமை டெவலப் பண்ணணும் ஒரு இடத்துலையும். நம்மளும் 2 பண்ணு வாங்கிப்போமா? ஃபார் 500 யூ கிவ் 500 1 piece. ஓகே ஓகே குட். தென் யூ கேன் கிவ் 2 piece. பக்காவாக இருக்குங்க, வாங்கியாச்சு. நல்லா கிறிஸ்பாக சூப்பராக இருக்குது. அப்படியே பே பண்ணிட்டு கிளம்பலாம் வாங்க. இன்றைக்கி நம்ம போகிற பாதை எப்படி இருக்க போகுதுன்னு தெரிலங்க. ஸோ அதனால் கொஞ்சம் ஸ்நாக்ஸு, எக்ஸ்ட்ரா தண்ணி எல்லாத்தையுமே வாங்கி வச்சாச்சு. ஸோ ஹோப்ஃபுல்லி சாப்பாட்டுக்கெலாம் எந்த பிரச்சனையும் இல்லாமல் ஸ்மூத்தாக போவோம் அப்படின்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம லாவுக்கு சுற்றி போகிறோங்க. ஆனால் இதில் ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சதர்ன் மோஸ்ட் பார்ட் ஆஃப் லாவில் வந்து சூப்பரான இடம் இருக்குது. இன்றைக்கி நம்ம அதெல்லாம் கிராஸ் பண்ணி போகிறோம். 4000 ஐலாண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மேக்காங் ரிவரில் இருக்குங்க. லாவோ வந்து ஒரு லேண்ட்லாக்டு கண்ட்ரி. சவுத் ஈஸ்ட் ஏஷியாலேயே அது ஒன்று மட்டும்தான் வந்து ஃபுல்லாக லேண்டாலேயே சூழப்பட்டிருக்க கண்ட்ரி. பட் அதில் வந்து மேக்காங் ரிவர் அவ்வளோ பெருசாக ஓடுதுங்க. ஸோ அங்கே நிறைய அது ஐலாண்டு உருவாக்கி வச்சுருக்கு, பயங்கர அழகாக இருக்குமா. ஸோ அதெல்லாம் நம்ம இன்றைக்கி பார்த்துக்கிட்டு போகிறதுனால சுற்றி போனாலும் ஒரு லக்கி டே அப்படின்னு தான் சொல்லணும். நம்ம ரொம்ப அழகாக இருக்க போது அப்படியே வந்து ஃபுல்லாக பார்த்துக்கிட்டே வாங்க என் கூட. நம்ம இந்த சராக் டிரான்ஸ்போர்ட்டில் தாங்க லாவோ வரைக்கும் போகிறோம். கூகுள் ரிவ்யூஸில் மட்டும் இந்த கம்பெனி போய் செக் பண்ணுறாதீங்க, கழுவி ஊற்றிருக்காங்க. மட்டமான கம்பெனி, யூஸே பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் ஏன்டா இதில் போகிற அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே லாவோ வரைக்கும் உங்களுக்கு கனெக்ஷன் தரதில் 3-4 கம்பெனி தாங்க இருக்குது. அதில் இருக்கிறதுலே பெஸ்ட்டு வந்து ஏவிடியா, ஏஷியன் வேன் டிரான்ஸ்போர்ட்டுன்னு சொல்லிட்டு அந்த பக்கம் ஒரு கம்பெனி இருக்குது. பட் அதெல்லாம் சரியான ரேட்டு. இப்போ நம்ம போகிற லாவோவுக்கு போகிறதுக்கு அவன் கிட்டத்தட்ட வந்து $90 கேட்டான். பட் தலைவன் வந்து $55 கொடு, நான் முடிச்சு தரேன் அப்படின்ட்டாப்புல. ஸோ அதனால் இவங்ககிட்ட வரோம். ஸோ நம்ம கரெக்டாக வந்து இந்தியன் மணி பக்கம் பார்த்தீங்கன்னா 4900 to 5000 rupees பே பண்ணி இந்த ஜேர்னி போகிறோம். ஏன்னா இவ்வளோ விலை அதிகமாக இருக்குது இந்த ஏரியாலாம் கேட்டிங்கன்னா, ஆமாங்க ஆமாம், இங்கெல்லாம் அப்படி தான். பேருக்கு தான் கம்போடியா வந்து உங்களுக்கு சீப்பாக அப்போல்லாம் சொல்லுவாங்க. பட் இவங்க எல்லாம் வந்து டாலர்ஸில் டீல் பண்ணுறதுனால நம்மளுக்கு ரேட்டுன்றது கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. ஆக்சுவலாக இந்த தாய் பார்டர்லாம் ஓப்பனில் இருந்தால் நீங்கள் வந்து அசால்ட்டாக நம்ம ஊர் பணம் 1500 2000 போய் ரீச் ஆகிடலாங்க லாவோஸ்க்கே. பட் இப்போ வந்து நம்மளுக்கு அந்த பக்கம் ஓப்பன் இல்லாததுனால இப்படி சுற்றி போகிறதுனால இவ்வளோ ப்ரைஸு. இதுவும் கம்மி பண்ணலாம், பட் வந்து இவங்க ரொம்ப அதிகமாக தான் வச்சுருக்காங்க. பட் இட்ஸ் ஓகே, கொடுத்து தான் ஆகணும். ஃப்ளைட்லாம் பார்த்தீங்கன்னா வந்து டைரக்ட் ஃப்ளைட் ஒன்று இருக்குது, 18000 கேட்குறான் 1 மணி நேரம் ஃப்ளைட்டுக்கு, வியட்நாம் ஏர்லைன்ஸு. ஸோ அதனால் உங்களுக்கு இருக்கையிலே சீப்பஸ்ட் ஆப்ஷன் இது தான். இவர் தான் நம்மளோட ஓனர் போல இருக்கு. நேற்று இவர்கிட்ட தான் பேசிக்கிட்டு இருந்தோம். ஹலோ, மார்னிங். How are you? வெரி குட். Good. Okay. நல்லா இருக்கு. இன்றைக்கி டிரைவர் லீவான். ஸோ அதனால் வந்து ஓனரே வண்டி எடுக்கிறேன் அப்படின்றப்பல இங்கேருந்து கிட்டத்தட்ட வந்து 6 to 7 மணி நேரம் ஆகுங்க நம்ம பார்டர் போய் ரீச் ஆகிறதுக்கு. இவ்வளோ பெரிய வண்டியில் வெறும் 5 பேர் தான் போக போகிறோம். ஸோ இங்கே வந்து எப்படின்னா கூட்டமே இல்லைனாலுமே வண்டி எடுத்துடுறாங்க. அது வரைக்கும் ஒரு சந்தோஷம்ப்பா. ரேட் அதிகமாக வாங்கினாலும் மேபி அதனால தான் ரேட்டு கூட அதிகமாக வாங்கலாம். நம்ம ஃப்ரண்ட்லி ஏறி உட்காந்துருவோம்.
லெட்ஸ் கோ. எப்பா சிட்டியை விட்டு வெளில வரத்துக்கே நம்மளுக்கு இவ்வளோ நேரம் ஆகிடுச்சிங்க. ரோடெல்லாம் இந்த சைடு ரொம்ப மோசமாக இருக்கும் போல். நேற்று நம்ம தாய் பக்கம் போனதாச்சு ரோடு கொஞ்சம் பரவாயில்லைங்க. பட் இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் டேமேஜ். அப்படியே பம்பியாக தான் இருக்குது. இன்னும் பார்டர் பக்கத்தில் போக போக மோசமாக தான் போகும் போல் இருக்குது. இந்த சேம்ரப் ஏர்போர்ட்டுனால அதுவும் இந்த சைடில் தாங்க இருக்குது. செம்ம தூரம் சிட்டிலேருந்து, கிட்டத்தட்ட வந்து 45 கிலோமீட்டர் நினைக்கிறேன் சிட்டிலேருந்து. ஸோ ஏர்போர்ட் பஸ் இருக்குது உங்களுக்கு $8 சார்ஜ் பண்ணுறாங்க. ஆனால் நிறைய பஸ்ஸில் இல்லைங்க, கிட்டத்தட்ட ஒரு 5-6 பஸ் தான் ஒரு நாளைக்கு. ஸோ நீங்கள் வந்து இந்த சேம்ரப் ஏர்போர்ட் யூஸ் பண்ணுறீங்கன்னா அந்த ஏர்போர்ட் பஸ் சர்வீஸ் எடுத்துக்கோங்க. ஆனால் இங்கே போயிட்டுருக்க எல்லா பஸ்ஸு வேன்லேயா இருக்கட்டும் ரொம்ப கம்மியான ஆளுங்க தாங்க இருக்காங்க. இப்போ டூரிஸ்ட் ரொம்ப குறைஞ்சி போச்சு இந்த தாய் பார்டர் க்ளோஸாக இருக்கனால கம்போடியாவில். ஸோ அதனாலேயே வந்து ரேட்டு கொஞ்சம் அதிகமாக வச்சு அவங்க வந்து கட்டுப்படுத்திக்கிறாங்க போல இருக்குது அவங்களோட விலைவாசியை. ஏன்னா இங்கே பெட்ரோல் விலைலாம் ரொம்ப கம்மிங்க. உங்களுக்கு வந்து லெஸ் தேன் $1 தான் ஒரு லிட்டர் பெட்ரோலாக இருக்கட்டும் இல்லை டீசலாக இருக்கட்டும். ஸோ அதனால் உங்களுக்கு இங்கே அதெல்லாம் ரேட்டு கிடையாது. ஆளும் கம்மியாக இருக்கனால ரேட் அதிகமாக வச்சு அவங்க மேனேஜ் பண்ணிக்கிறாங்க எக்ஸ்பென்சஸை. இங்கே பாருங்க ஒரு பெட்ரோல் பங்க்கில் எப்படி இருக்குது ஏரியான்னு சொல்லிட்டு நல்லா கிராண்டாக வச்சுருக்காங்கல்ல. முன்னாடி இந்த சேம்ரப்பில் சிட்டி ப்ரிமிசஸ்குள்ளேயே ஒரு ஏர்போர்ட் இருந்திருக்குங்க. அதுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக தான் 2023 வந்து இந்த புது ஏர்போர்ட் திறந்துருக்காங்க. இது ஒன்றும் மலைப்பாங்கான ஏரியாலாம் இல்லை, போகிற வழி பூராவே வந்து பொட்டக்காடா இந்த மாதிரி காலியாக தான் இருக்குது. ஸோ ஒரு ஏர்போர்ட் கட்டணுன்னா சிட்டி கொஞ்சம் பக்கத்துலேயே கட்டியிருக்கலாம். எதுக்காக 45 கிலோமீட்டர் தள்ளி ஒரு ஏர்போர்ட்டை கட்டியிருக்காங்கன்னு தெரியல. என்னவோ இங்கெல்லாம் இடமே இல்லாத மாதிரி. மேபி பஸ் டிரான்ஸ்போர்ட்டு இல்லைனா வந்து டிரான்ஸ்போர்ட்டில் சம்பாதிக்கணுன்றதுக்காக இப்படி பண்ணுறாங்க போல இருக்கு. சொல்ல முடியாது, கம்போடியாவில் இது செஞ்சாலும் செய்வாங்க உங்களுக்கு. எப்போ இதெல்லாம் வந்து உங்களுக்கு காசு பார்க்க முடியுமோ அப்படி இப்படி பார்த்துக்கிட்டு இருப்பாங்கப்பா இவங்க. நைஸ் டீலிங். ஏர்போர்ட் ரோடை விட்டுட்டு அப்படியே கீழே வந்தோன்னா நம்ம ஊர் எப்படி இருக்குமோ அச்சஸ்லாம் அப்படியே மாறிடுவோங்க. ஸோ நம்ம வந்து பில்டப் பண்ணுறோமோ பீலாக விடுறோமோ, வெளிநாட்டுக்காரன் வந்தானா அவங்ககிட்ட நம்ம வந்து நாடு சூப்பராக இருக்க மாதிரி காட்டிக்கணும். ஸோ ஏர்போர்ட் ரோடு மட்டும்தான் இங்கே வந்து சூப்பராக இருக்கும். மிச்சபடி நீங்கள் உள் ரோடோ இல்லை வேறு ஏதாவது ஹைவேவே எடுத்திங்கன்னா இப்படி தான் பொக்கம் போகிறயுமா ஒரு மாதிரி பம்பி ரைடாக தான் இருக்கும் நமக்கு. ஸோ நம்ம ஊர்லேயும் டெல்லி மும்பை ஏர்போர்ட் பக்கத்தில் இருக்க ரோடு ஏர்போர்ட் ஏரியா இதெல்லாம் சூப்பராக வச்சுட்டாலே இந்தியாவோட இம்ப்ரெஷன் வந்து எங்கேயோ போயிடும் வெளிநாட்டுக்காரங்களுக்கு. ஓகேவா? அப்போ தான் வந்து நிறைய நம்மளுக்கு ஃபாரின் ரெவன்யூ வரும், பயங்கரமாக இம்ப்ரூவ் பண்ண முடியும் நம்மளோட எக்கனாமியை. இட்ஸ் ஓகே, அதை விடுங்க, அது வேறு டாப்பிக்கு. பட் இந்த ஏரியா பாருங்கள் அப்படியே சூப்பராக நம்ம ஊர் மாதிரியே தாங்க இருக்குது. நம்ம ஊர் அந்த உத்திரமேலூர் போகிற ஹைவேலாம் இருக்கும் பார்த்தீங்களா, 2 பக்கம் மரம் ஃபுல்லாக வந்து மறைச்சிக்கிட்டு அந்த மாதிரி இருக்கு இப்போ லொக்கேஷன். ஸோ இதில் தான் இன்னும் நம்ம ஒரு 5.5 hours ஜேர்னி பண்ணி பார்டர் போனோம். மணி காலைல 11 ஆச்சுங்க. நல்லா ஒரு 3 மணி நேரம் ரைடுக்கு அப்புறம் இப்போ பிரேக்ஃபாஸ்ட்டாக லஞ்ச் பிரேக்கான்னு தெரில எங்கேயோ நிப்பாட்டியிருக்காங்க. வர வழியில் அவ்வளோ காலியாக இருக்குது. ஸோ நீங்கள் இந்த லாவ் பார்டர்லாம் போகிறீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ராப்பரான ஹைவேலாம் எதுவும் இல்லை, எல்லாம் ஊர் ரோடு தான். செம்ம ஸ்லோவான ஒரு ஜர்னியாக தான் இருக்கும். வெயில் சும்மா பொலன்னு பொழக்குது. நல்லா ஒரு மலை மாதிரி இருக்குது, ஆனால் குளிர்லாம் எதுவும் இல்லைங்க. வண்டி வாகனமே ரொம்ப கம்மி. நீங்கள் வந்து ரொம்ப ரேராக தான் வண்டியை பார்க்குறீங்கப்பா இந்த ஏரியாவில். ஸோ ஃபாரினர்ஸ் தான் மெயினாக இந்த ரூட்டில் நிறையா போயிட்டுருக்கிறதுனால இந்த மாதிரி நல்லா பார்ஷான ரெஸ்டாரண்ட்ஸும் ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ நம்ம ஊருக்காரங்க ரெஸ்டாரண்ட் மாதிரிலாம் நிப்பாட்டிலப்பா. இந்த ரூட்டில் வந்து லோக்கல் மக்கள்லாம் அவ்வளோ போக மாட்டேறாங்க போல இருக்குது. அதான் இது புக்கிங் பண்ணும்போது கூட கேட்டேன், நீங்களாம் லாவ போக மாட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க போனாலாம் இந்த பார்டர் ஏரியா இல்லை இந்த மீக்காங் ரிவர் ஏரியாவுக்கு தான் போவாங்களாம். அதுக்கு மேலே போகிறது எங்களுக்கு ஒரு வேலையும் இல்லைங்க அப்படின்றாங்க. ரைட்ரா அப்படின்னு தான் இருக்குது. ஒரு வீட்டையே அப்படியே ரெஸ்டாரண்ட்டை ரெடி பண்ணியிருக்காங்க போல இருக்குது. சூப்பராக இருக்குல்ல? ஏய் பாருங்க, அங்கோர வாட்டு இதெல்லாம் ரெடி ஆச்சு. ப்ராப்பர் வீடுங்க இது. அவங்க பொண்ணு போல பொண்ணை ஃபேஷன் ஷோ பண்ணி வச்சுருக்காங்க இங்கே. ஓ, பொண்ணு குழந்தைய பிறந்துருச்சா? எதுக்கு இவங்க குடும்ப வரலாறு நம்மக்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்கன்னு தெரியலையே. இது அவங்களோட பேத்தி போல. இப்போ வீட்டிலேருந்து வந்தால் நேராக அவுட்டரே வந்துடுச்சு. நல்லா இருக்கே. நம்ம கூட வர 4 வெள்ளைக்காரங்க நம்மளை கூட மோசமாக இருக்காங்க. கடையில் ஒன்றுமே வாங்கலை, நேராக உள்ளே போனாங்க, மூச்சா போனாங்க. அவங்க குடும்பம் வரலாறு சுற்றி பார்த்துட்டு எல்லாம் ஏறி உக்காண்டாங்க மறுபடியும். இந்த பக்கம் போகிற எல்லாருமே இப்படி தான் போல், பட்ஜெட் ட்ராவலர்னு சொல்லிட்டு ஒன்றும் பண்ணுறதில்ல.
நல்லா இருக்கு கடை. பாருங்க அப்பளம் மாதிரிலாம் தான் சுற்றி வச்சுருக்காங்க. இங்கே கோழிக்கால் மாதிரியே இருக்கும், ஆனால் இதெல்லாம் கோழிக்கால் இல்லை, நார்மல் ஸ்நாக்ஸ் தான் உங்களுக்கு. பட் எதில் வந்து இறாவை கலந்துருப்பாங்கன்னு தெரியாது. இவங்க சும்மாவே அந்த குட்டி குட்டியாக இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து அப்படியே அரைச்சி போட்டுடுறாங்க. ஸோ நார்மலான ஒரு ஸ்நாக்ஸ் மாதிரி இருக்கும், பட் அதில் உள்ள வந்து உங்களுக்கு சில்லி பவுடரும் அந்த குட்டி குட்டி ஃபிஷ்ஷஸையும் அரைச்சி போட்ட மாதிரி இருக்கும். குட். ஆனால் இது ரொம்ப ஹெல்த்தியாக சாப்பிட்றாங்கப்பா. காய்கறி எல்லாத்தையும் அப்படியே வந்து இது பண்ணி வச்சுருக்காங்க. நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், பட் தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. இந்த ஊரில் வந்து நார்மலாக லேஸ் சிப்ஸு எந்த ஒரு சிப்ஸ் வாங்கினீங்கனாலுமே அதில் கூட 80% மேலே நான்வெஜ் ஃப்ளேவர் தாங்க இருக்கும். ஸோ இதில் நீங்கள் வெஜ் ஃப்ளேவரை கண்டுபிடிக்கிறது இருக்கிறதே கஷ்டம். நம்ம ஊர் மாதிரி இங்கே மேலே அந்த பச்சை கலரில் ஒரு டாட்டு கூட போட்டிருக்க மாட்டாங்க. ஸோ ஃபோட்டோஸு அதுக்கப்புறம் பின்னாடி இருக்க இன்க்ரீடியன்ட்ஸ் அங்கே லோக்கலில் இருக்கிறவங்க கேட்டு தான் இருக்கணும். முக்கால்வாசி வந்து கிராப் அரைச்சி போட்ட மசாலா அது இதுன்னு நிறையா இருக்கும். ஸோ ஒரு லேஸ் தேடி வாங்கியாச்சு. நிறைய பேர் கேட்குறீங்க, ஏதோ ஒரு சீரீஸில் கூட நான் சொல்லியிருப்பேன் இந்த மாதிரி பெல்ஜியம்லன்னு நினைக்கிறேன், இங்கே வந்து இந்த ஆயில் நிறையா யூஸ் பண்ணியிருப்பாங்க, பீஃப் ஆயில் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்கிறாங்க. அது அந்த ஊர் கல்ச்சரு, நீ நார்மலாக போனால் சாப்பிடணும், நீ ஏன் கவலைப்படுற, எங்ககிட்ட இதுக்கு சொல்கிறேன்னு சொல்லிட்டு. நான் இது வந்து யார் யாருக்கு தேவைப்படுமோ அவங்களுக்கு மட்டும்தான் சொல்கிறேன். எல்லோரும் இது எடுத்துக்கணும்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு பீஃப் ஆயில் கம்ஃபர்டபுள்னா கேரி ஆன் பீஃப் ஃபேட்டு. சில பேர் அது ரெஸ்ட்ரிக்ஷனாக வச்சுருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக அது வந்து யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். என் கடமை எல்லாத்தையும் சொல்கிறது, எடுத்துக்க வேண்டியது எடுத்துக்காதது உங்களோட கடமை, அவ்வளோதான், சிம்பிள். ஓகே. பட் போகிற பாதை தாங்க கொஞ்சம் கூட எனக்கு ஒரு வித்தியாசமும் தெரியலப்பா. பூரா நம்ம ஊரில் போகிற மாதிரியே தான் இருக்குது. பனை மரம்லாம் எக்கச்சக்கமாக இருக்குது இந்த ஏரியாவில். நம்ம ஊரில் காஞ்சிபுரத்துலேருந்து செங்கல்பட்டு உத்திரமேலூர் போகிற ரோடு மாதிரி தான் இருக்குது பூரா. என்ன ஆளுக வித்தியாசம், போர்டில் மொழி வித்தியாசம். தமிழை போட்டாங்கன்னா இது நீங்களே ஒத்துப்பீங்க, இது நம்ம ஊர் தாயா அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ரூட்டில் ஓட்டுறதுக்கெலாம் தனி தைரியமும் இதுவும் வேணுங்க. ரோடு சுத்தமாக இல்லை, போயிட்டே இருக்கு. போக போக நிலமன்றது அவ்வளோ மோசம். டில் பார்டர் பேட் ரோட்ஸ். திஸ் இஸ் குட் ரோடா? ஓ இதுவே குட் ரோடா? தென் விச் ஒன் யூ கால் வெரி குட் ரோட்? ஒரு வண்டி அவ்வளோ கஷ்டப்பட்டு போயிட்டு இருக்குது. Me in YouTube. Yes, you became very famous. Yeah. சமாளுங்க ஜாலியாக பேசிக்கிட்டு இருக்காரு தலைவன். ஸோ இதுவே உங்களுக்கு இங்கே குட் ரோடா. ஸோ பார்டர் பக்கத்தில் போக போக என்ன நிலமா ஆக போகுதுன்னு தெரில. சொன்னு கரெக்டாக நம்மளுக்கு 2 மணி நேரம் பக்கம் இருக்குங்க பார்டர் போகிறதுக்கு. செம்ம லாங் டயரிங் ஜர்னி தான். ஒரு அட்வென்ச்சர் பீக்குக்கு வேணும்னா இந்த ரூட்டில் வாங்கப்பா நீங்கள். இல்லை 18,000 ரூபா கொடுத்து பறந்து போயிருங்க, ஒரே மணி நேரத்தில் நீங்கள் போய் சேர்ந்துடலாம். ஃபைனலி பார்டர்கிட்ட வந்துட்டோங்க. த மெஜஸ்டிக் மீகாங் ரிவரை இப்போ நம்ம கிராஸ் பண்ண போகிறோம். நம்ம பிரம்மபுத்திரா கம்பேர் பண்ணாலும் எல்லாம் ஒன்றும் அவ்வளோ சீன் கிடையாது. பட் இந்த ஊரில் இதுதான் மெஜஸ்டிக் அப்படின்றாங்க. சைடில் பாருங்கள் எத்தா தண்டியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அந்த 400 ஐலாண்ட், சாரி 4000 ஐலாண்ட் சொல்கிறேன்ல, அது இதுதாங்க. ஸோ இந்த ரிவர் வந்து ரொம்ப பெருசாக இருக்கா. இது நடுவில் குட்டி குட்டி தீவாக இருக்குது. ஸோ அதெல்லாம் தான் உங்களுக்கு வந்து 4000 தீவு இருக்கனால இந்த ஏரியாவுக்கு பேர் அது அமைஞ்சு போச்சு. அது மெயினாக இருக்கிறது லாவோஸில் தான். ஸோ இங்கே வந்து உங்களுக்கு அதுதான் ஸ்பெஷல் அப்படின்றாங்க. நம்ம அசாம் சைடில் நீங்கள் போனீங்கன்னா இதெல்லாம் ஒன்றுமே இல்லை அப்படின்றீங்க. இங்கே உங்களுக்கு இது இவ்வளோ பில்டப்பாக இருக்குப்பா. நல்லா இதை ப்ரமோட் பண்ணதுனால மக்கள்ஸும் வந்து ஓ வா ஊ அப்படின்னு சொல்லிட்டு வந்துக்கிட்டு இருக்காங்க. அப்படிதான் திரும்பவும் சொல்கிறேன், நம்ம ஊரில் இல்லாத ஒன்றும் கிடையாதுயா. நம்ம ஆளுங்களுக்கு விழிப்புணர்வு இல்லை, அதான் பிரச்சனை. விழிப்புணர்வு இருந்துச்சுன்னா நம்ம ஊர்லேயே எல்லாமே இருக்குது அப்படின்னு நம்ம ப்ரூவ் பண்ணுறோம். கீழே வேணால் லொக்கேஷனை பாருங்கள், அப்படியே நம்ம அசாம் சைடு போன மாதிரி தான் இருக்கும். பிரம்மபுத்திரா நதிக்கரை எப்படி இருக்கோ அச்சு அசலாக தான் இருக்குது இந்த லொக்கேஷனும். இதுக்கப்புறம் நம்ம ட்ராவல் பண்ண போகிற எல்லா நாளுமே இந்த மீகாங் ரிவர் வர பாதைக்கு அப்படியே ஆப்போசிட் டைரக்ஷனில் தாங்க போக போகிறோம். இதுதான் உலகத்தோட 12வது பெரிய நதி. சைனாவில் எங்கேயோ உருவாகி அதுக்கப்புறம் இங்கே இருக்க எல்லா நாட்டிலையும் ட்ராவல் பண்ணுது. மியான்மரு, தாய்லாண்டு, லாவோஸு, கம்போடியா, கடைசியாக வியட்நாமில் போய் கடலில் கலக்குது. அவ்வளோ பெரிய நதிங்க இது. அது அப்படியே ரிவர்ஸில் இங்கேருந்து வந்து பக்ஸே, அதுக்கப்புறம் வந்து வியன்டைன், அந்த பக்கம் வந்து நூரான் பிரபான் அப்படின்னு சொல்லிட்டு இது அப்படியே சைனா நோக்கி போய்கிட்டு இருக்கோம். நம்மளும் அதை அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டுருக்கோம். நம்ம வந்து இறங்கின முதல் நாளும் இதே ரிவரை தான் பார்த்தோம், பியான்பெனில், அதாவது என்ன கம்போடியா கேபிட்டலில். ஸோ இது வந்து ரொம்ப வாஸ்ட் நதி. இதுலேயே கூட நீங்கள் வந்து ட்ராவல் பண்ணி போகலாம். நம்ம இது இருக்குது பார்த்தீங்களா, சிஎம் ரிப்லேருந்து பியான்பென், அதுக்கப்புறம் அந்த பக்கத்துக்குலாம் உங்களுக்கு நிறையா வந்து போட்டில் கூட வந்து டிரான்ஸ்போர்ட் ஆப்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க.
ஸோ இங்கே கம்போடியாவில் நிறைய சிட்டி உள்ளே வந்து நீங்கள் போட்லேயே கூட போயிட்டு வந்துக்கலாமா. எக்கச்சக்கமாக இருக்குது. ஸோ நீங்கள் எது வேணுமோ அதை சூஸ் பண்ணிக்கலாம். இதாங்க நம்ம கம்போடியாவில் கிடக்க போகிற லாஸ்ட்டு ஊர் சென்ட்ராயின் அப்படின்றாங்க. நேற்று நான் நைட் பஸ்லாம் விசாரிச்சுக்கிட்டு இருக்கும்போது லாவோ பார்டருக்கு எந்த விதமான நைட் பஸ்ஸும் கிடையாது. பட் இந்த சென்ட்ராயினுக்கு வேணால் நீங்கள் போங்க சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் கொஞ்சம் உங்கள் செலவை கம்மி பண்ணணும். இந்த ரூட்டில் நீங்கள் 4000 ஐலாண்டுக்கு போகணுன்னா நீங்கள் சென்ட்ராயின் வரைக்கும் லோக்கல் வண்டியில் வந்துடலாம், நைட் பஸ் மாதிரி. அது மிஞ்சி போனால் உங்களுக்கு ஒரு $10 to $12 உங்களுக்கு கூப்பிட்டு வந்துடுவாங்க. பட் இங்கேருந்து பார்டருக்கு எப்படி போகிறதுன்னு சொல்லிட்டு எனக்கு பெருசாக ஐடியா இல்லை. ஸோ அதனால தான் வந்து நான் ரிஸ்க் எடுக்க விரும்பலை. ஏன்னா நம்மளுக்கு வந்து ரிட்டர்ன் ஃப்ளைட் இருக்கிறதுனால இங்கே எங்கேயா ஸ்டக் ஆகிட்டோன்னா அதுக்கப்புறம் பெரிய பிரச்சனை. ஸோ டேரெக்ட் வண்டியிலே வந்துடலான்னு சொல்லிட்டு காலையிலே கிளம்பி வந்தாச்சு. இப்போ மணி வந்து 1 ஆகுது. ஸோ இந்த இடத்துக்கு நீங்கள் மேக்ஸிமம் ஒரு நைட் பஸ்ஸாக இருந்தால் ஒரு 7 hours ரேஞ்சில் வந்து சேர்ந்துருவீங்க. இங்கே டூரிஸ்ட்லாம் யாரும் பெருசாக வர மாட்டாங்க. வரவங்க மோஸ்ட்லி லாவோ போகிறவங்க தான் வருவாங்க. பட் இங்கேயும் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஊரை. ஸோ 2 பக்கம் வந்து செடியெலாம் வச்சு சூப்பராக ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. ஊர் எனக்கு இன்னும் இல்லை நம்ம ஊர் அந்த மணிப்பூரில் அந்த மாதிரி தான் இருக்குது. பார்டர் ஏரியாவில் நம்ம பார்ப்போம்ல அந்த மாதிரி. பாருங்க ஒரு சென்ட்ரல் மார்க்கெட் இருக்குங்க. நம்ம ஊர் அந்த மணிப்பூர் ஏரியா இம்பால்லேருந்தே ஃபுல்லாக ஒரே கல்ச்சர் தான்ப்பா வந்துடுது. அங்கேருந்து ஆரம்பித்து இங்கிட்ட வரைக்கும் எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்குது. எல்லாம் கிராண்டாகவே இருக்குது ஊர். நம்ம பார்டரில் போய் தான் வேறு வண்டிக்கு மாறுவோன்னு பார்த்தா இங்கேயே வேன் ட்ரான்ஸ்ஃபருங்க. ஓகே, யூஆர் கம்மிங் ஆர் பாய் பாய்? யூஆர் கம்மிங்? எஸ் எஸ். நோ யூஆர் கம்மிங் ஆர் டாட்டா? I go back. யூ கோ பேக் ஃப்ரம் ஹியர்? Yeah. ஓகே ஓகே. தலைவி இங்கேயே நம்மளை வந்து காலி பண்ணுறாங்களா? நான் பார்டரில் தான் ட்ரான்ஸ்ஃபர் நடக்கும்னு நினச்சேன். நான் சொன்னல உங்களுக்கு இந்த ஏவிடி ஏசியன் வேன் ட்ரான்ஸ்ஃபர் அது இதுதான். ஸோ இங்கெல்லாம் இல்லை, முழு டிராக்டர் அவங்களாம் அஃபோர்ட் பண்ண முடியல போல இருக்குங்க. இந்த மாதிரி வண்டி தான் ஓட்டுறாங்களே. இது ஓட்டுறதுலாம் எவ்வளோ கஷ்டம் இல்லை. முழு டிராக்டர் எங்கேயும் இல்லை, அந்த டிராக்டரோட தலை மட்டும்தான் இருக்குது. ஸோ இங்கே எவ்வளோ ரூட் இருக்குது உங்களுக்கு போயிட்டு வரத்துக்கு. பார்த்துக்கோங்கப்பா எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இங்கேருந்து கூட உங்களுக்கு ஆப்ரேட் பண்ணுறாங்க. ஸோ நைட் நீங்கள் கிளம்பி வந்துட்டிங்கன்னா ஸோ இங்கே நீங்கள் அடித்து பேசி லோக்கல் ரேட்டில் போய்க்கலாம். ஒரு $20 to $25 நீங்கள் மிச்சம் பண்ணலாம் இந்த மாதிரி வண்டி மாறி மாறி போனீங்கன்னா. பட் டைம் எக்கச்சக்கமாகும். லாவோவுக்கும் நம்மளுக்கு விசான அரைவல் தாங்க. இங்கே லிஸ்ட் ஆஃப் கண்ட்ரிக்கு வேறு ரேட்டு போட்டிருக்காங்க பாருங்களேன். அநியாயம். கனடா தான் இருக்கலே அதிகம் 42, இந்தியாவுக்கு 40. அதுக்கப்புறம் இருக்க பெரிய பெரிய கண்ட்ரிக்கெலாம் ரேட்டு குறைஞ்சிக்கிட்டே போயிட்டுருக்கு. இல்லையா இது அப்படின்னு தான் இருக்குது. ஆனால் இவங்க எவ்வளோ மோசமானாங்கன்னா பக்கத்தில் இருக்க வியட்நாமு, தாய்வான், ஹாங்காங் இவங்களுக்கெல்லாம் கூட காசு வாங்குறாங்க. ஸோ இந்த வீசான்றது வீசா கிடையாது, வெறும் காசுக்காக மட்டும்தான் செய்யுது. பக்கத்தில் இருக்கக்கிட்ட கூட காசு வாங்குறாங்க. வெரி வெரி பேட் அப்படின்னு தான் இருக்குது. எய்த்தா மாதிரி உங்களுக்கு மீகாங் ரிவர் நல்லா பிரம்மாண்டமாக பாயுது. இங்கே வந்து லஞ்சுக்கு நிப்பாட்டியிருக்காங்க. ஸோ சாப்பிடுவோம். சாப்பிட்டுட்டு அடுத்தடுத்து என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். என்ன தான் இது பண்ணாலும் இவங்களோட கோஆர்டினேஷன் நம்ம வந்து பாராட்டியே ஆகணுங்க. நீங்கள் ஏதாவது குரூப் டூரில் வந்தால் கூட பரவாயில்ல. இந்த பாலி, தாய்லாந்துங்கெலாம் வந்தீங்கன்னா இல்லை உங்களை முதல்ல வந்தோடனே ஒரு ஃபோட்டோ பிடிச்சிப்பாங்க. அதுக்கப்புறம் உங்களை வந்து ஏதோ ஸ்மக்லிங் பண்ணுற ட்ரக்ஸ் மாதிரி கைமாற்றிக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் இன்றைக்கி பார்க்குற டிரைவர் நாளைக்கு வர மாட்டார். இதே நம்ம ஊரில் நம்ம டூர் போனோம்னா ஒரே டிரைவரே 4 நாளைக்கு ஒரு வரல. இங்கே அப்படிலாம் கிடையாது. கை மாற்றி 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 நீங்கள் வந்து கடைசியாக யார் கையில் இருப்பீங்கன்னு யாருக்குமே தெரியாது. ஆனால் உங்களை வந்து சேர்க்க வேண்டிய இடத்த சேர்த்துருவாங்க. ஆனால் மொழி புரியாது, ஒன்றும் புரியாது. ஆனால் நல்லா கனெக்ஷன் இருக்கும். நம்ம வந்த வண்டி அவ்வளோதான். பார்டர் வரைக்கும் போனாங்க, அது கூட போகல, இங்கேயே விட்டு கிளம்பிருச்சு. டாட்டா. நம்மக்கிட்ட நேற்று $55 போட்டு எழுதி கொடுத்தாருல பில்லு, அந்த பில்லை வந்து கிழிச்சு போட்டு ரேட்டே போடாமல் ஒரு பில்லு கொடுத்துட்டு போயிருக்காங்க. ஸோ அதனால் வந்து இங்கே இருக்கிறவங்களுக்கு அவங்க என்ன ரேட்டு கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு தெரியாது. நீங்கள் ஒன்றும் நினைக்காதீங்க நம்ம அதிகமாக பே பண்ணியிருக்கோன்னு. டேரெக்ட் வண்டினா மினிமம் 70 குறைஞ்சி யாரும் கொடுக்க மாட்டாங்க. $70 நம்ம தான் அடித்து பேசி $55 போயிட்டுருக்கோம். ஸோ மீகாங் ரிவர் இங்கே நல்லா பிரம்மாண்டமாக ஓடிக்கிட்டு இருக்குங்க. அதான் இருக்கலாம், நம்ம ஊர் வாழ மாதிரியே தான் இருக்குது. ஸோ அங்கிட்டு போயிட்டு வாங்க சாப்பிட்லாம். இதுக்கப்புறம் வந்து நீங்கள் எந்தெந்த டிரான்ஸ்போர்ட்டில் புக் பண்ணாலும் கிட்டத்தட்ட ஒரே வண்டி மாதிரி தான் போவீங்க போல இருக்குது. பார்டருக்கு உள்ளே வந்து ஆளினால் இருக்குது. தாய், கம்போடியன் எல்லா சாப்பாடும் இருக்குது. பீஃப் அது இதுன்னு சொல்லிட்டு வகை வகையாக வச்சுருக்காங்க. இப்போ ரேட் ரீசனபுளாக தான் இருக்குது. இப்போ தான் மெனு கார்டு பார்த்துட்டு வந்தேன். நமக்கு ஒன்றும் கிடையாது, வெறும் ஒயிட் ரைஸ் தான். வேறு என்ன பண்ணுறது. இந்த ஊரில் ரொம்ப ஸ்டிக்கியெல்லாம் இல்லை ரைஸு. கொஞ்சம் ஸ்டிக்கி, கொஞ்சம் நார்மல் தான். 2 ரைஸ் வாங்கியாச்சு. பருப்பொடி போட்டு அதை செய்ய வேண்டியதான். சியர்ஸ். என்ன சாப்பாடோட ஒட்ட மாட்டேங்குதுப்பா இதுவும்.
என்ஜாய் பண்ணுவோமா? சியர்ஸ். எனக்கும் குரூப் டூருக்குலாம் இதாங்க பெருசாக செட்டே ஆகாது. கிட்டத்தட்ட 1 மணி நேரத்துக்கு மேலே எங்கள் லஞ்சுக்கு உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. நான் சீக்கிரமாக உள்ளே போட ஒரு 2 இடத்த பார்த்துட்டு அடுத்த பஸ்ஸு ஏறலான்னு பார்த்தா அவங்க ரிலாக்ஸ் பண்ண வராங்க, நீ இடத்த சுற்றி பார்க்க வர. ரெண்டுத்துக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது அப்படின்னு நம்மளே புரிஞ்சுக்க வேண்டியதான். பட் அவங்களாம் எப்படி தான் வராங்கன்னு தெரிலங்க. இப்போ அந்த பொண்ணு பக்கத்தில் உட்காந்துருக்குல்ல, அது வந்து நெதர்லாண்ட்ஸ்லேருந்து வந்திருக்கான். கம்போடியாவில் மட்டும் 2 வாரம் இருந்துச்சான். லாவோஸில் 3 வாரம் இருக்கலான்னு பிளானா. 3 வாரமா? எனக்கெல்லாம் 4 நாளே தாங்க மாட்டேங்குது அப்படின்னு தான் இருக்குது. இவங்க எப்போ கிளம்புறாங்களோ தெரில. மணி இங்கே 2 ஆகிடுச்சிங்க. இன்னும் பார்டர் போகிறதுக்கு 1 மணி நேரம் ஆகும். ஹோப் ஃபார் த பெஸ்ட். இந்த ஸ்லோ ட்ராவலிங்லாம் எனக்கும் பண்ணணும்னு ஆசை தான், பட் வரமாட்டேங்குதே. வச்சுக்கிட்டா வந்து என்ன பண்ணுறான்? நீங்களாக பண்ணியிருக்கீங்களா மாத கணக்காக ஒரே நாட்டிலேருந்து ஒரே ஊரில் இருந்தெல்லாம்? வெளிநாட்டில், இந்தியாவில் இல்லை. ஓகே. ஹலோ. என்னங்க ட்ரக்கிலலாம் ஏற்றிட்டு வராங்க ஆளுங்களை? எல்லாத்துக்கும் ரெடியாக தான் வரணும் போல இருக்கு. ஸோ எத்தனை வண்டி நம்ம மாறுறோன்னு மட்டும் பாருங்கள். இப்போ வெஹிக்கிள் நம்பர் 2ல் ஏறுறோம் நம்ம. அப்பா, இது பார்டருக்கு போகுமா, பார்டர் உள்ளே போகுமான்னு தெரில. பாப்பா. ஆஸ் யூஷுவல் பார்டரில் நடக்கிற அதே விஷயந்தான். என்கிட்ட கரன்சி எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கோங்க, நான் நிறையா தரேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு உள்ளே இது பண்ணிக்கிட்டு இருக்காப்புல. ஸோ இங்கே கிட்டத்தட்ட வந்து ஒரு $1 21,000 லாவோ மணி தருவாங்களாங்க. ஸோ நம்ம வியட்நாமிஸ் டாங் மாதிரி தான். இந்த கரன்சி வந்து ரொம்ப ரொம்ப வீக்கு. பட் இருந்தாலும் நம்மளுக்கு விலைவாசி எப்படின்னு இருக்குது உள்ளே போய் பார்ப்போம். நம்ம எதுவும் இப்போ மாற்ற போகிறதில்ல, பார்த்துக்கலாம். எனக்கு தெரிஞ்சு அங்கேயும் யூஎஸ்டி அக்செப்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. வச்சுக்கோ ஸ்டார்ட். என்ன பண்ண போகிறாங்களோ யாருக்கு தெரியும். இவங்களே இப்போ ஒரு ஹெட்ஸ்அப் மாதிரி தாங்க தராங்க. போத்து கம்போடியா பார்டராக இருக்கட்டும், லாவோ பார்டராக இருக்கட்டும், ஸ்டாம்பிங்க்கு லஞ்சம் கேட்பாங்க அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஏன்னா அங்கிட்டு உள்ளே போகிறோம் பரவாயில்ல, இங்கிட்டு வெளில போகிறது கூட அப்படின்ட்டு தான் இருக்குது. ஸோ நீங்கள் இந்த ஊர்லாம் வந்தீங்கன்னா ஏர்போர்ட்டில் மட்டும்தாங்க உங்களுக்கு வந்து லஞ்சம் கேட்க மாட்டாங்க. மிச்சப்படி எந்த பக்கம் போனீங்கனாலும் பயங்கரமாக லஞ்சம் கேட்பாங்க. நீங்கள் பைக்கில் கீக்கெலாம் வந்தால் கிட்டத்தட்ட $80-100 வரைக்கும் எக்ஸ்ட்ரா லஞ்சம் கேட்பாங்களாம் கஸ்டம்ஸில். நமக்கு $2 to $10 வரைக்கும் கேட்பாங்களா எக்ஸ்ட்ராவாக. என்ன கருமன்னு தெரில. ஸோ இதெல்லாம் தான் நீங்கள் ரிவ்யூ போய் படித்து பாருங்கள். இந்த பார்டர் பேரை போட்டுட்டு ரிவ்யூஸ் படிச்சிங்கன்னா தெரியும். கழுவி ஊற்றிருப்பாங்க. இவங்களும் அதே தான் கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. ஸோ இந்த வண்டி வந்து நமக்கு பார்டர் வரைக்கும் தான் போகும். பார்டரை தாண்டிட்டு நம்மளுக்கு வேறு வண்டி வந்துடும். ஸோ டோட்டலாக நம்ம இன்றைக்கி வியன்டைன் போகிறதுக்குள்ளே 5 வண்டிக்கிட்ட மாறுவோம்னு நினைக்கிறேன். நான் 3 வண்டி நினச்சேன். நோனும் இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டுருக்கு நம்பர். நம்ம வந்து நிற்கும் போது ஒரு வண்டிங்க. பட் இப்போ எத்தனை வண்டி இருக்குது பாருங்கள். 1 2 3 4 5 6. என்னவோ அந்த இந்த படம் பார்த்துருக்கீங்களே நீங்கள்? இல்லை, இந்த பக்கம் ஒரு வண்டி ஒழிஞ்சிட்ருக்கு, எஸ்ஆர்எல் டிரான்ஸ்போர்ட்னு. ஸோ நீங்கள் அங்கே அதுக்கு பின்னாடி 1 வண்டி ஒழிஞ்சிட்ருக்குங்க. இங்கே பாருங்களேன், எல்லாம் 2 நிற்கிது. ஸோ நீங்கள் என்ன வண்டியில் புக் பண்ணாலும் சரி, இங்கே ஃபைனலாக வந்து இது பண்ணுறது இதுதான். ஸோ இவங்க எல்லோரும் ஒன்று தான். நீங்கள் ரேட்டு யோசிக்காமல் அடித்து பேசுங்க. அவங்க 60ன்னு ஆரம்பிப்பாங்க, நீங்கள் 30ன்னுலாம் போங்க. அப்போ தான் நீங்கள் வந்து 40-45 முடிக்க முடியும். அந்த வெள்ளைக்கார பொண்ணுங்க வந்திருக்காங்கள, அவங்க சொல்கிறாங்க பக்ஸே வரைக்கும் அவங்க 44 கொடுத்துருக்காங்களாம். ஸோ அதெல்லாம் பாருங்கள். அப்போ எவ்வளோ ரேட்டு வித்தியாசம்னு சொல்லிட்டு. பக்ஸேலேருந்து இன்னொரு 700 கிலோமீட்டர் இல்லைனா 800 கிலோமீட்டர் வரும் உங்களுக்கு வியன்டைன். நம்ம அதுக்கே 55 தான் கொடுத்துருக்கோம். நம்ம போகிறதே கொஞ்சம் அதிகம் தான். எனக்கு லைட்டாக பயமாயிடுச்சு, நாளைக்கும் நம்மளால் போக முடியலன்னா பிரச்சனை ஆகிடுமே அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் 55 ஓகே சொன்னேன். இல்லைனா வந்து 45க்கு நான் அடித்து பேசியிருப்பேன். வெள்ளைக்காரன் கொடுத்து பழகிட்டாங்க. அதே மாதிரி இவங்களும் வாங்கி பழகிட்டாங்க. அப்படிதான். நான் ஏதாவது ஏஷியன் பார்டரை கிராஸ் பண்ணுறேன்னா இல்லை ஆப்ரிக்கன் பார்டரை கிராஸ் பண்ணுறேன்னு எனக்கே டவுட்டாக இருக்குங்க. போகிற பாதை பாருங்களேன், எவ்வளோ காஞ்சி போய் ஏதோ பாலைவனத்துக்குள்ளே போகிற மாதிரிலாம் இருக்குது. இந்த இடம்லாம் பச்சை பசேன்னு இருக்கும் தானே போட்டுருந்தாங்க. பக்கத்துலேயே மேக்காங் ரிவர் வேறு ஓடுது. ஒன்று நம்மளுக்கு வந்து 33 கிலோமீட்டர் இருக்குங்க பார்டருக்கு. நைஸ், வெரி நைஸ். ஆனால் ஒரு பயம் இல்லை இந்த ரூட்டில். ஸோ இந்த பார்டரில் ஒரு மிகப்பெரிய பிரச்சனைனா, காலையில் 7 மணிலேருந்து ஈவினிங் 3 இல்லை 4 மணி வரைக்கும் தான் ப்ராசஸே பண்ணுவாங்களாம். 6 AM to 6 PM கூகுளில் போட்டிருக்கோம். பட் அவ்வளோ நேரம்லாம் பண்ண மாட்டாங்களாம். பயங்கர சோம்பேறி கழுதுங்க போல் இங்கே இருக்கிற ஆளுங்க. ப்ளஸ் பீப்புளும் சுத்தமாக இல்லைங்க. எவ்வளோ நீளத்துக்கு ரோடு இருந்தாலும் சுத்தமாக கூட்டம் இல்லை பாருங்கள். ஒன் ஆஃப் அ கைண்ட் எக்ஸ்பீரியன்ஸாக இது. ஆனால் உண்மையிலே தனியாலாம் வந்து அவ்வளோதான், இழுத்தக்க செய்யாதான் இந்த பக்கம்லாம். வண்டி வாகனம்லாம் ஒன்றும் கிடையாது. பட் உங்களுக்கு அந்த நல்ல ட்ரெடிஷ்னல் வீடுங்க, பழைய பிளேஸ்லாம் இருந்தால் உங்களுக்கு குட்டியாக அழகாக இருக்குது பார்க்க. ஒரு ப்ராப்பர் கிராமத்து இது நீங்கள் அப்படியே என்ஜாய் பண்ணிட்டு போகலாம் இங்கே. சொந்த வண்டி எத்தனைனா வாங்க, ஆனால் அதுக்குள்ள லஞ்சம் கொடுக்கணும்.
மேப்பை பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியுங்க, நம்ம இப்போ எக்ஸாக்டாக அப்படியே பார்டர் மேலேயே போயிட்டு இருக்கோம். இந்த கோட்டை தாண்டினோம் நம்ம வந்து லாவோக்குள்ளே போயிடுவோம். ஸோ இதில் எக்ஸ்பிளைன் பண்ணோன்னா கொஞ்சம் காலியாக இருக்கிற இடம் பார்த்தீங்கன்னா இது கம்போடியா. இந்த ரோட்டுக்கு அந்த சைடு காடு மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அது லாவோ. எனக்கு ரொம்ப நாளாக ஒரு டவுட்டு, நம்மதே இந்த மாதிரி இமிக்ரேஷனு இந்த ரோட்டில் போவோம், பட் இங்கே இருக்க லோக்கல் மக்கள்லாம் அசால்ட்டாக அந்த பக்கம் போயிட்டு தானே வந்துக்கிட்டு இருப்பாங்க. அவங்களுக்குலாம் இமிக்ரேஷன் தான் ஒன்றும் இருக்காது. ஸோ அவங்களாம் போயிட்டு வந்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்றைக்கும் ஒரு நாள் நம்மளும் அந்த மாதிரி இப்போ ட்ரை பண்ணுவோம். குடியை வச்சு குத்திடுவாங்க, இங்கேருந்து நம்மளால போயிட முடியும். அங்கேயே நம்ம ஊருக்கு போகணும்ல, அங்கே ஏர்போர்ட்டில் என்ட்ரி ஸ்டாம்பே இல்லை, எங்கேயாவது அவனுக்கு எக்ஸிட் கேட்குறேன் அப்படின்னு கேட்பாங்க. ஸோ யாரெல்லாம் முயற்சி பண்ணுறாதீங்க, பட் சொல்லிக்கிறேன். ஸோ இது உங்களுக்கு லாவோ தான். அந்த எடுத்து காலை அந்த பக்கம் வச்சிங்கன்னா லாவோ, இந்த கருப்பு கலர் ரோட்டுக்கு அந்த பக்கம் செமையாக இருக்குல்ல காடு. லாவோவில் உங்களுக்கு எக்கச்சக்கமாக காடு தாங்க இருக்கும். செம்ம காலி ரோடு. பெருசாக இந்த பார்டர் யாருமே யூஸ் பண்ண மாட்டாங்க போல். வெறும் டூரிஸ்ட்டாக இந்த 4000 ஐலாண்ட் போகிறதுக்கு மட்டும்தான் இது. லாவோவில் வரவங்களாம் இந்த வான் வியாங், லூவான் பிரபாங், அதே மாதிரி வியன்டைன் அப்படியே போயிடுவாங்க. இந்த சவுத் பார்ட்டுக்கு வரதே ரொம்ப ரொம்ப கம்மி பேர் தான். வண்டி நம்பர் 2 இதோடு நம்மளுக்கு எண்ட் ஆகுதுங்க. நம்ம அந்த பக்கம் பார்டரை கிராஸ் பண்ணிவிட்டு புது வண்டி எடுத்துக்கணும். தலைமை வந்து எடுத்தோடனே இந்தியன் அணி $1000 எடுத்து கையில் வச்சுக்கோ அப்படின்றாரு. நேத்தியே கிட்ட சொன்னாங்க, நான் எங்கே போகிறது $1000 வாங்க போய் சண்டை போடுவோம். ஸோ நீங்கள் அதிக விலை கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு இன்டர்நேஷ்னல் பஸ்ஸும் வருவாங்க. கம்போடியா லாவோ இன்டர்நேஷ்னல் பஸ்ஸுன்னு இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இதெல்லாம் கொடுத்தீங்கன்னா நேராக அவங்கள பக்ஸையிலே போய் இறக்கி விட்ருவாங்க. ஸோ இதுதான் இந்த பயங்கரமான பார்டரு. பார்ப்போம் எப்படி இருக்க போகுதுன்னு. ஏரியாவே பயங்கரமாக புழுதி பறக்குதுங்க. இப்போ தெரியுது ஏன் வந்து 3-4 மணி நேரம் க்ளோஸ் பண்ணிடுறேன். ஆள் நடமாட்டமே இல்லை. மிச்ச பார்டர்லாம் லாரிங்காவது தான் அதிகமாக போயிட்டு வருவாங்க, லாரிங்க கூட கம்மியாக இருக்குது. அவங்களாம் எக்கச்சக்கமாக கொடுக்கணும் லாரிக்காரங்களாம் லஞ்சம். சரி இப்போ நம்ம எங்கிட்ட போகணுன்னு பார்க்கணும் வாங்க. இதுதான் கம்போடியா சைடு. லெட்ஸ் கோ. அங்கிட்டு போனால் நம்மளுக்கு 3வது வண்டி வெயிட்டிங்கில் இருக்கும். கம்போடியா இமிக்ரேஷன் முடிச்சுட்டு வெளில வந்தாச்சுங்க. என்ன இழுவன்னு தெரில, இந்தியா வாஸ் பண்ணி இந்தியா அப்படின்னு இழுக்கிறாங்க. சரி இங்கே காசு கேட்கலப்பா, ஆனால் என்ன கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்குது ப்ரொசீஜரு. அடுத்தது இவன் தான் நம்மளுக்கு மெயினான மேட்ரு, லாவ். பார்டராக இது ஏதோ கக்கூஸ் வண்டிக்குள்ளே போகிற மாதிரி இருக்குது. பார்க்கலாம் அங்கிட்ட என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு. ரொம்ப மோசமாக இருக்குது ஏரியா பார்க்கவே பாருங்கள். ஆனால் வெள்ளைக்காரங்களோட நம்ம பார்டரில் நல்லா தெம்பாக ஜாலியாக போயிட்டுருக்கோங்க. ஏன்னா அவங்க இந்த மாதிரி பார்டர் கிராசிங் இமிக்ரேஷன்லாம் நிறைய பார்க்க மாட்டாங்க. முக்கால்வாசி இடத்துல அவங்களுக்கு வந்து விசா ஃப்ரீ, இல்லைனா வந்து பார்டர் கண்ட்ரோலே இருக்காது அவங்க ஊர்லலாம். பட் நம்மலாம் வந்து எக்கச்சக்கமாக பார்டர் தாண்டி போய் நமக்கு என்னென்ன பண்ணணும் அடுத்தடுத்து தெரியுது. அவங்க பொறுமையாக தேடி தடவி வந்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம ஆளுங்களாம் ஒன்றும் வரவே இல்லை அங்கே. நான் பாட்டு கடற்கரைன்னு வந்துட்டேன். ஏன்னா நம்மளுக்கு லாவில் நிறையா வேலை இருக்குது. காசை ப்ரூவ் பண்ணணும், அதை ப்ரூவ் பண்ணணும், இதை ப்ரூவ் பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்தோடனே வாமா ராசாத்தின்னு சொல்லிட்டு விசா அடித்து கொடுத்துருவாங்க. ஸோ அதனால் நம்ம வந்து போவோம். இங்கே எக்கச்சக்கமாக ட்ரக்கிலலாம் ட்ரான்சாக்ஷன் நடந்துக்கிட்டு இருக்குது. இதெல்லாம் நல்ல ட்ரான்சாக்ஷனா அப்படி இப்படியான்னு சொல்லிட்டு எதுவும் தெரியாது. எவ்வளோ மோசமாக இருக்குது பாருங்கள் ஏரியா. இந்த ட்ரக்கில் அந்த ட்ரக் மாற்றுறாங்களே, இதில் ஒரு 2 ஸ்மக்லிங் குட்ஸை போட்டு விட்டாலும் எவனுக்கு தெரியும். ஐயோ அங்கே ஒரு லாரி பயங்கரமாக வந்துக்கிட்டு இருக்கு. நம்ம இந்த சைட்லேயே பார்த்துருப்போமே எவ்வளோ மோசமாக இருக்குது இங்கெல்லாம்னு சொல்லிட்டு. நமக்கு தான் எவ்வளோ ரெஸ்ட்ரிக்ஷனு, அவங்களுக்கெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஐயோ கொடூரமாக வருதுங்க அந்த லாரி. என்கிட்ட ஓடி போயிடலாம், எல்லாம் நம்ம மொத்தமாக அடிச்சு விட்ருவானுங்க நம்ம மேலே. என்ன கருமம் பாஸ் இது. ஹலோ பாய் டாட்டா கட்டிட்டு போகிற சைனா லாரி அது. லாவோ வந்து உங்களுக்கு பாதி சைனான்னே சொல்லாங்க. நீங்கள் டைரக்ட் பார்டர் ஷேரிங் பண்ணதில் அது அப்படி இருக்கும். பயங்கரமாக இருக்குது நம்பர் பிளேட்லாம் பார்க்க. இது தாய்லாந்து வண்டி. இது எப்படி வந்திருக்கோம் வழியே இல்லாமல். ஓ ஓகே, தாய் பார்டர் டேரெக்டாக க்ளோஸில் இருக்குல்ல. ஸோ அதனால் கம்போடியா ட்ரான்சாக்ஷன் பண்ண இந்த பக்கம் பக்ஸே வழியாக வராங்க. பேருக்கு தாண்டா நீங்களாம் பார்டர் க்ளோஸ் பண்ணியிருக்கீங்க. இது சைனா லாரி தான் அம்மா. ஸோ எல்லா வண்டியுமே தாய்லாந்து வண்டி தான். ஸோ தாய்லாந்து இப்படி சுற்றி வந்து ட்ரான்சாக்ஷன் பண்ணிட்டு போகுது கம்போடியா கூட. இதுக்கு பருத்தி மட்டும் குடவுன்லேயே இருக்கலாம். நம்மளா சீக்கிரம் போய் சேர்ந்துருக்கலாம் தாய்லாந்து பார்டரை க்ளோஸ் பண்ணாமல் இருந்தால். லாவோஸ்க்கும் கம்போடியாவும் கிட்டத்தட்ட வந்து 555 கிலோமீட்டருக்கு மேலே பார்டர் இருக்குங்க. பட் அதில் அஃபிஷியல் கிராசிங் பார்டர்ன்றது இது ஒன்று மட்டும்தான். நாங்காங் இன்டர்நேஷ்னல் பார்டர் செக் போஸ்ட். ரொம்ப பெருசாக போட்டிருக்கான். கூகுளில் நாங்காங்னு மட்டும்தானே இருக்கும்.
இதில் வந்து நாங் நோ கே நீ அப்படின்னு இருக்கு. சரி இந்த கருவம் பாடுற முடிச்சுட்டு வந்துடுறேன் நான். இருங்க. அட நன்னாரி போயிலுங்களா, இதுக்கு எதுக்கடா வெள்ளையும் சொல்லியுமே தெரியுதுங்க. மணி பாருங்க 4:41. ஒசுடா எப்பா, இந்த மாதிரி ஒரு கருவம் பிடிச்ச பாடுற நான் பார்த்ததே இல்லை. லஞ்சம் லஞ்சம் லஞ்சம். அது மட்டும் இல்லாமல் இந்தியன்ஸுக்கு உங்களுக்கே தெரியும்ல, மிச்சவங்களெல்லாம் வாசலோட வழி அனுப்பிடுவாங்க. நம்மளை பொறுத்த வரைக்கும் எப்பயுமே வந்து வீட்டுக்குள்ளே கூப்பிட்டு போய் சாப்பிட வச்சு தான் அவங்க அனுப்புவாங்க. கதவை பொறுத்து சொல்கிறீங்க, ரொம்ப பேச முடியாது. இங்கேருந்து போகிற வண்டி பயங்கரமாக இருக்கும் போல இருக்கு. எல்லோரும் ஒரே வண்டியில் தான். சரி இவனுக்கு என்ன பயந்துக்கிட்டு சில்ட்ரா பயிலுவேன். நம்ம பேசுவோம் வாங்க. ஃபஸ்ட்டு வெள்ளைக்காரங்களாம் முன்னாடி தான் வந்திருந்தாங்க. நம்ம இந்தியன் பாஸ்போர்ட்டு எனக்கே தெரியும் ரொம்ப நேரம் ஆக போகுதுன்னு சொல்லிட்டு நான் நேராக வந்துட்டேன். வந்த அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆஸ் யூஷுவல் பாஸ்போர்ட்டை கொடுத்தானே, வா உனக்கு வந்து உள்ளே பூஜை பண்ணணும் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போயிட்டானுங்க. இன்ட்ராகேஷன் ரூமுக்கு கூப்பிட்டு போயிட்டு இந்த கடத்தல் கேஸ்லாம் பண்ணுவாங்க பார்த்தீங்களா, உங்ககிட்ட இருக்கிறது எல்லாத்தையும் அடிக்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேபிள் நிறையா நம்மக்கிட்ட இருக்க எல்லா பணத்தையும் அடிக்க வைக்க சொன்னானுங்க. அதுக்கப்புறம் நம்மளோட பேங்க் ஸ்டேட்மெண்ட்டு, எங்கே தங்க போகிறோம், எப்படிலாம் போக போகிறோம், எங்கே டிக்கெட் என்ன, ஒரு 20-25 நிமிஷம் இருக்கும் போட்டு உரி நுரிச்சிட்டு, அதுக்கப்புறம் நானும் திமிரா பதில் சொன்னேன் எல்லாத்துக்கும். இவனுக்கிட்டலாம் என்ன சில்லற போய் இவனுக்குலாம் பயப்படலாமா அப்படின்னு சொல்லி இப்படி இருந்தாலும் லஞ்சம் கேட்பானுங்கன்னு நெட்டில் ஒரு ரிவ்யூ போட்டாங்க. அதனால் நானும் திமிரா பதில் சொல்லிட்டேன். எதுக்கு இந்தியனை மட்டும் கேள்வி கேட்டுக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லி. இப்போலாம் பயமே இருக்க மாட்டேங்குதுங்க இவங்கெல்லாம் பார்த்தாலே. ஸோ அதுக்கப்புறம் வந்து என்னென்னா, டாலர் எவ்வளோ இருக்குது அப்படின்னு கேட்டாங்க. $1000 இருக்கணும் உனக்கு தெரியாதா அப்படின்னு கேட்டாங்க. எதுக்கு உன் கண்ட்ரியில் அவ்வளோ விலைவாசி இருக்கான்னு கேட்டாங்க. இல்லை $1000 உன்னை உள்ளே விட முடியாது, நீ கம்போடியாக்கே போன்ட்டானுங்க. முடியாது, நான் ஏன் போனோம் அப்படின்னு சண்டை போட்டு நின்றுக்கிட்டு இருந்தேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா சரி $1000 இல்லைல்ல, எனக்கு ஒரு $20 எனக்கு கமிஷன் கூட, நான் விட்டுறேன் உள்ளேன்னானுங்க. ஆஸ் யூஷுவல் முடியாது அப்படின்னா நான். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்படி பேசி என்கிட்ட $2 தான் இருக்குது வாங்கிக்கிறியான்னு கேட்டேன். அவனும் சரி ஓகே கொடுன்ட்டான். காரி துப்பாத குறையாக $2 கொடுத்துட்டு நான் வந்துட்டேன் வெளில. இவ்வளோதான் நடந்தது. இவங்களாம் லெஃப்ட் ஹேண்டில் டீல் பண்ணுங்க, எச்ச பசங்க. காசுக்காக என்ன வேணால் பண்ணுவானுங்க, பேர் தான் அதிகாரி. $5 பிரயோஜனம் இல்லை. பயப்படாதீங்க. இவனுங்கெல்லாம் சில்லற பயிலுவேன். தைரியமாக பேசுங்க, அப்படியே வாங்க. $1000 என்ன இவனுங்களோட ஒரு நாள் சம்பளமே அவ்வளோ இருக்காது. $1000 இவனுக்கு பெரிய இவனுக்கு அப்படின்னு தான் இருக்குது. சாரி நான் ஏதாவது உரிமையில் பேசியிருந்தா, பட் கொஞ்சம் ஓவராக தான் போகிறாங்க. வர ரொம்ப ஓவராக போகிறாங்க. முன்னாடி தான் இமிக்ரேஷன் அது இதுன்னு பயந்துக்கிட்டு இருந்தோம். இப்போ அதெல்லாம் இல்லை. அச்சு நவுத்தி எவனாக இருந்தாலும் அப்படி தான் போயிட்டுருக்கு பொழப்பு. அதுக்கப்புறம் $20 கேட்டால் $2 கொடுத்துட்டு இங்கே ஸ்டிக்கர் வீசா தராங்க. நல்லா இருக்குது அது பார்க்குறதுக்கு. ஸ்டிக்கர் வீசா கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அங்கேயே ஒரு அம்மா நம்மளுக்கு சிம் கார்டு எடுத்துருந்தது. அவங்க ரொம்ப நல்லவங்களாக இருந்தாங்க. ஸோ ஒரு $4 தான். 5 நாளோ இல்லை ஒரு வாரத்துக்கோ நமக்கு வந்து அன்லிமிட்டட் டேட்டா. ஸோ பார்டர்லேயே சிம் கார்டும் கொடுக்குறாங்க. $4 ஸ்டார்ட் ஆகுது. சிம் கார்டும் வாங்கியாச்சு, வந்துட்டோம். ஆனால் எனக்கு ஒரே ஒரு கடுப்பு மட்டும்தான். வெள்ளைக்காரன் வெளில ஜாலியாக வந்து ஆஹா ஓஹோன்னு ஒரு ஃபார்ம் கூட ஃபில் பண்ண தெரியாமல் சுற்றிக்கிட்டு இருக்கான். நான் தான் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணேன் ஃபார்ம் ஃபில் பண்ணுறதுக்கு. அவங்களுக்கு இங்கிலீஷும் புரியல, ஒன்றும் புரியல. ஆனால் நம்ம உள்ளே கூட்டு போய் வெளுன்னு இழுக்கிறாங்க. பட்டு இந்த பாட்டில் எனக்கு ரொம்ப பிடிச்சதுன்னா, வெள்ளைக்காரங்கிட்ட கூட $2 லஞ்சம் வாங்கிட்டு தான் விட்றாங்க. நம்மக்கிட்ட $20 கேட்டு பேரம் பேசி $2 வந்தோம், $2 வந்தோம். அவங்களாம் ஆட்டோமேட்டிக்காக $2 கொடுக்கணும். எவன்லாம் கொடுக்க மாட்டேன்னு சொல்கிறானோ அவனெல்லாம் வந்து பிடிச்சி வச்சுக்கிறாங்க. பாஸ்போர்ட் பண்ணால் கொடுத்துருவாங்க. ஆனால் என்ன மாதிரி ஒரு 4 பேர் வந்து உள்ளே சண்டை போட்டுருக்காங்க, அதெல்லாம் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. இப்படி தான் பாஸ்போர்ட் கொடுத்தா அவனை கிளியர் பண்ணி தான் ஆகணும். பட் ரொம்ப லேட் ஆகும். எனக்கு என்ன பையனா, இவனுக்கு நம்மளுக்கு விஎன்டி எனக்கு பிடிச்சிருவாங்களா? ஏன்னா அங்கேருந்து 8 மணிக்கு லாஸ்ட் பஸ் போய்டும் பக்ஸேலேருந்து. தெரில. ஆனால் ஒன்று மட்டும் சொல்கிறேன், இவனுக்குலாம் பயப்படாதீங்க. லெஃப்ட் ஹேண்டில் டீல் பண்ணுங்கள், கத்தி பேசுங்க, ஒன்றும் பண்ண முடியாது அவங்களால நம்மளை. ஓ ஷிட். I pay already. See, I think you have to speak in local language to escape. Yes. So what language you speak here? Lao? English. No. Lao. Lao language what? Yes, Lao. Have Lao and Khmer. I have two. So, okay, Lao I language. speak Lao and Khmer. Okay. You say welcome to Lao in Lao. Sabadi Yindi Ton Hapsu Pate Lao. பச்சலாவ் தலைவன் வந்து லோக்கலாங்க. லோன் ப்ராப்ளம் வந்தானா சீட் இல்லைன்னு சொல்லிட்டு $75 கொடுத்து வராராம். நம்ம எவ்வளவோ தேவையில்ல. ஓகே. So we go this way. You go that way. I don't know. They need to say. அவர் இங்கே வந்து கம்போடியாவோட கேபிட்டலில் படிக்கிறாராம். ஸோ அங்கேருந்து வந்து இப்போது அவர் உள்ளே போகிறதுக்கு நம்ம போகிறோன்னா லோன் பிரபா நாங்கள் தான் போகிறாராம். அவரே வந்து நாளைக்கு இங்கேருந்து ஃப்ளைட் எடுத்து போயிட போகிறாராம் பக்ஸைலேருந்து. இவ்வளோ தூரம் எப்படியா பை ரோடாக போகிற அப்படின்னு கேட்குறாரு. வேறு வழி இல்லாதா, அந்த பக்கம் மூடிட்டாங்க, நான் சுற்றி தான் போய் அவனு சொல்ல போயிட்டுருக்கோம். மணி 5 ஆச்சுங்க. ஒன்றும் பார்டரில் தாங்க நிற்கிறோம். இந்த பக்கம்லாம் வந்தீங்கன்னா செலவு ப்ளஸ் ட்ரெயின்.
அந்த ஆள்லாம் எவ்வளோ குத்து போகிறான் பாருங்க பாவம். காலைல வரும்போது காலியாக வந்துட்டோங்க. இப்போ இங்கே சரியான கூட்டம், இடமே இல்லை. நோ ஐடியா லட்சி. இங்கே அங்கே அலைஞ்சி விட்றானுங்க. சீட்டே இல்லை உட்காரத்துக்கு. முதல்ல என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? இவ்வளோ காசை வாங்கிக்கிட்டு செட்டில் பண்ணிட்டு உனக்கு ஏற்றுறதுக்குள்ளே விடிஞ்சிருங்க நமக்கு. பஸ்ஸை பிடிச்சா சரி தான். 8 மணிக்கு நம்மளுக்கு அங்கே போய்டும் பஸ்ஸு. என்ன நடக்க போகுதோ. இந்த இடத்துல வண்டி ரெண்டாக பிரியுதுங்க. 4000 ஐலாண்ட் போகிறவங்க வந்து அந்த வண்டியில் போகிறாங்க. பக்ஸே வியன்டைன்லாம் போகிறவங்க இந்த வண்டியில் போகிறாங்க. ஆனால் எல்லாம் பயங்கரமாக அப்படியே ஜாம் பேக்டாக கிராம்ப்டாக தான் கூப்பிட்டு போகிறானுங்க. சுத்தமாக இடம் இல்லை வண்டியில். கம்போடியாவில் இருக்க வரைக்கும் சிறப்பாக இருக்கலாம். லாவோக்குள்ளே வந்தோடனே நாறுது பொழப்பு. அங்கே நம்ம மட்டும் தான் வண்டியில் வந்தோம். இங்கே லோக்கல் ஏற்றுறதுனால இப்படி இருக்குது. பார்க்கலாம் என்ன தான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம இங்கே உட்காந்தா இங்கேருந்து நம்மளால் கொஞ்சம் வீடியோ எடுக்க முடியும். ஃப்ரண்ட் சீட்டு தரமாட்டேன்ற ஆள் இருக்கான். பாடாப்படுத்துறானுங்க. பட் இது நல்லா இருக்குங்க. கோஆர்டினேஷன் பரவாயில்ல. வியன்டைன் அப்போ தான் கூப்பிட்டுக்கிட்டு இருக்கானுங்க. அதான் வந்துட்டு கேட்டேன் மிஸ் பண்ணுற போகிற வண்டி அப்படின்னு சொல்லி. இல்லை நான் அவங்க பிடிச்சி வச்சுக்கிறேன் அப்படின்றானுங்க. ஸோ அடுத்தடுத்த ஆளுங்களை வந்து பர்ஃபெக்டாக பண்ணுறானுங்க. கம்போடியாவில் வச்சு ரோடெல்லாம் கொஞ்சம் தேவையாக இருந்துச்சுங்க. லாவோ உள்ள வந்ததில் ரொம்ப மோசமாக இருக்குது ஏரியா. பாருங்க எப்படி போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஃபுல்லாக அப்படியே உடஞ்சி விழுந்து. அது ஆக்சுவலாக இந்த கண்ட்ரியை வந்து ஐ திங்க் செரி பிளாக்ஸில் பார்த்துருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ இங்கே அவர் பைக் எடுத்துன்னு வந்தார். அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ரோடு கூட உருப்படியாக இருக்காது. ஃபுல்லாக ஆஃப் ரோடிங் மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாப்புல. ஸோ ஐ திங்க் இட்ஸ் கோன் பி வெரி ஃபஸ்ட்டு. பார்க்கலாம். என்னங்க நம்ம ஊர் மாடாட்டம் இருக்குது எல்லாமே. பட் ஐ திங்க் இங்கே நீங்கள் தனியாக பார்டர் கிராஸ் பண்ணுறது ஆல்மோஸ்ட் இம்பாசிபிள் தான் நினைக்கிறாங்க. ஏன்னா வந்து பார்டர்லேருந்து கிட்டத்தட்ட வண்டி ஒரு 10-15 நிமிஷமாக ஃபுல் ஸ்பீடில் போயிட்டுருக்கு. பட்டு ஒரு வண்டி வாகனம் இல்லை, ஒரு வில்லேஜ் இல்லை, ஒன்றுமே இல்லை. நம்ம அந்த இதில் வந்த ஞாபகம் இருக்கா, கென்யா சைட்லேருந்து ஒரு பார்டரில் வந்தோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி இருக்குது. உகாண்டா கென்யா பார்டர் மாதிரி. லைக் இந்த பக்கம் அந்த பக்கம் ஒரு வசதியும் இல்லை. ஏதாவது ஒரு வண்டி வந்தால் மட்டும்தான் உங்களால் கிராஸ் பண்ண முடியும். ஸோ இங்கே நீங்கள் வந்து ரிஸ்க் எடுக்கக்கூடாது. இந்த மாதிரி நானாக சொந்தமாக வந்து கிராஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இட்ஸ் நாட் அட் ஆல் கோயிங் டு ஒர்க். நீங்கள் இந்த மாதிரி ஏதாவது ஒரு வண்டியில் வந்து தான் ஆகணும். அட்லீஸ்ட் இந்த கடைசி கிராமத்தில் ஏதாவது ஒரு பேக்கேஜ் மாதிரி நீங்கள் வந்து தான் ஆகணும் பார்டர் கிராஸ் பண்ணுறதுக்கு. அவங்க தான் அங்கேருந்து இங்கே வந்து உங்களுக்கு அரேஞ்ச் பண்ண முடியும். ஸோ நீங்கள் சொந்தமாக நடந்து வந்து கிராஸ் பண்ணுறேன்னா இட்ஸ் இம்பாசிபிள். மேபி நீங்கள் ஒரு ஹிட் செக் மாதிரி வேணால் பண்ணலாம் வர வண்டியில். ஆனால் வண்டி எதுவும் இந்த பக்கம் வரா மாதிரியே தெரில. நல்லா தான்ப்பா இருக்குது. ஸோ கிராமம் ஆஃப்டர் ஒரு 15 நிமிஷம் ஆஃப் ரைடு. ஸோ எனக்கு தெரிஞ்சு ஒரு 5 கிலோமீட்டர் பக்கம் இருக்கும்னு நினைக்கிறேன். நல்லா இருக்குல்ல? அப்படியே நம்ம நார்த் ஈஸ்ட் பார்க்குற மாதிரி இருக்குது எனக்கு. அந்த 4000 ஐலாண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயங்கரமான டூரிஸ்ட் பாயிண்ட்னு சொல்கிறாங்களே, அது இங்கே தாங்க இருக்குது. ஸோ இந்த டான்காம், டான் டேட்டு, டான் சாம் அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்க ஐலாண்ட் இருக்குது. ஆனால் இதில் மக்கள் வாழ்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4-5 ஐலாண்டு தான். மிச்சதெல்லாம் குட்டியாக தண்ணியில் இருக்கிறது. மொத்தமாக சேர்த்து ஒரு 4000 இருக்கும்னு சொல்கிறாங்க. யார் எண்ணி பார்த்தாங்கன்னு எனக்கு தெரியல 4000 இருக்கான்னு சொல்லிட்டு. பட் இவங்க அது மாதிரி சொல்லிக்கிறாங்கப்பா. ஸோ இது எப்படின்னா ஒரு அந்த மேக்காங் ரிவருக்கு நடுவில் இருக்கும் உங்களுக்கு. இப்போ நீங்கள் சிஎம்ரெப்லேருந்து ஒரு $25 $30 கொடுத்து இந்த மாதிரி புக் பண்ணி வந்துட்டிங்கன்னா பார்டர் கிராஸ் பண்ணி போட்டு டிக்கெட் இன்க்ளூடடாக இருக்கும் அது. ஸோ இங்கே எங்கேயாவது உங்களை போய் இறக்கி விட்ருவாங்க. எங்கே இறக்குவாங்கன்னு எக்ஸாக்டாக எனக்கு தெரில. இங்கே இறக்கிட்டு அப்புறம் போட்டில் உங்களை இந்த பக்கம் கூப்பிட்டு போவாங்க. ஸோ உங்களை ஃபைனலாக அந்த ஐலாண்டில் போய் விடுற வரைக்கும் அந்த $25 மொத்தமாக பேக்கேஜாக பேசுகிறீங்க. ஸோ எவ்வளோ இருந்தாலும் நீங்கள் நல்லா பேரம் பேசுங்க. இதுதான் இந்த 4000 ஐலாண்டு. நீங்கள் வரதுன்னா இது வந்து விசிட் பண்ணி பாருங்கப்பா. ரொம்ப ஃபேமஸாக இந்த ஏரியாவில் இது. சரியா? நம்ம வந்து இப்படியே ஆத்தாங்கரம் போகிறோமாவே நேராக பக்ஸே அப்படின்ற ஊருக்கு போகிறோம். இங்கே போகிறோம் நம்ம. இப்போ இங்கேயே நீங்கள் தாய்லாந்து வேணாலும் போய்க்கலாம். ஆனால் நம்மளோட ஜர்னி மீண்டும் கண்டினியூ ஆகி அதை காலைல இந்த வியன்டைன் அப்படின்ற ஊருக்கு போகணும். ஆக்சுவலாக நேற்று நான் தாய்லாண்டு வழியாக போயிருந்தேன்னா இன்னைக்கு காலையில் போய் சேர்ந்துருப்பேன் இந்த வியன்டைனுக்கு ட்ரெயினில் கம்ஃபர்டபுளாக. இப்போது இந்த மாதிரி பஸ்ஸில் உட்காந்து மாறி போய்கிட்டு இருக்கோம் 25 மணி நேரமாக. இது தாங்க கதை சுருக்கம். ஒரு சின்ன டிஸ்க்ளைமருங்க, நீங்கள் யாராச்சும் இந்த பார்டர் வந்து யூஸ் பண்ணுறதா இருந்தால் இவிஸை இங்கே வந்து அக்செப்ட் பண்ண மாட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் ரிவ்யூவில் போட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் இவிஸை எடுத்துன்னு வர்றது வேஸ்ட்டு தான் இந்த இடத்துக்கு. இன்னொரு ஃபன் ஃபேக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லாவோஸ் நாட்டுக்கு இவிசா வந்து $50ங்க. பட் விசா அரைவல் வந்து $40 தான். ஸோ நீங்கள் இவிசா எடுக்கலன்னா ஆல்ரெடி $10 சேமிச்சிடுவீங்க நீங்கள். ஸோ நீங்கள் இந்த பக்கம்லாம் வரீங்கன்னா
ஈவிஸ் எல்லாம் எடுக்காதீங்க, வேஸ்ட்டு. மிச்ச நாட்டுக்கு எதாவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும், பட் இந்த நாட்டுக்கு உங்களுக்கு தான் $10 வேஸ்ட்டு. நீங்கள் ஏர்போர்ட் வழியாக வந்தாலும் சரி, இல்லைனா தாய்லாந்து பார்டர் வழியாக இந்த பார்டர் வழியாக வந்தாலும் எதில் வந்தாலும் உங்களுக்கு $40 தான் விசா ஆன் அரைவல். அழகாக ஸ்டிக்கர் ஒட்டி கொடுத்துட்றாங்கப்பா. ஈஸி ப்ரொசீஜர். மிஞ்சி மிஞ்சி போனால் எந்த விதமான இதுவும் இல்லைனா ஒரு 30 minutes to 1 hour ப்ரொசீஜர் முடிஞ்சிடும். பட் இந்த மாதிரி லஞ்சம் கேட்கறது உங்களால் தடுக்க முடியாது. ஈவிஸ் எடுத்துன்னு வந்தாலுமே லஞ்சம் கேட்பாங்க. அது வந்து இவங்ககிட்ட ஊறி போனது. கம்போடியாவில் அதிசயமாக நீ கேட்காம விட்டாங்க. இதே நம்ம தாய் பார்டர் போயிருந்தாலும் அங்கேயும் நம்ம கிட்ட மினிமம் $10 கேட்டிருப்பானுங்க. கருவம் பிடிச்சவனுங்க, அதை மட்டும் தான் நம்மளால் சொல்லிக்க முடியும்பா. ஸோ இங்கே வந்து ஒன்றும் சீக்கிரம் இருட்டுதுங்க. 5:15 ஆகுது, ஆல்மோஸ்ட் இருட்டி போச்சு. ஸோ நம்ம வந்து அனதர் ஒரு 2 hours 15 minutes ரேஞ்சில் நம்ம வந்து பக்ஸையை போய் இறங்கிடுவோம். வண்டி பிடிச்சி வச்சுருப்பாங்க, நம்புவோம். இவனுக்கு இவன் மேலே நம்பிக்கை இருக்குது. வண்டி நம்ம அமுச்சிலாம் விட்ருவாங்க, அதுவும் பிரச்சனை இல்லை. பட் இங்கே தான் இமிக்ரேஷன் ரொம்ப லேட் பண்ணிட்டாங்க. இன்னைக்கு கிட்டத்தட்ட வந்து 1.5 மணி நேரம். அது ஒரு பஸ் வேறு வந்துருச்சா, நம்மள வேறு உள்ளே கூப்பிட்டு போனாங்க, அதனால தான். ஸோ ஜென்ரலாக கூட்டம் மாட்ரேட்டாக இருக்கும்போது 1/2 hour to 1 hour அவ்வளோதான். அமௌண்ட்டு கொடுத்தா மட்டும் போதும், மிச்சதெல்லாம் அவங்க பார்த்துப்பாங்க. வந்து சேர்ந்தாச்சுங்க பக்ஸேக்கு. காலைல 8 மணிக்கு கிளம்பணும். இப்போ மணி என்ன தெரியுமா, 7:45. ஆல்மோஸ்ட் 12 மணி நேரம் ஆகிடுச்சு. இதை நம்ம வந்த வண்டி நல்லா இருக்குல்ல. இப்போ தான் தலைவன் வந்து இது ஆன் பண்ணுறோம். வணக்கம். ஃபுல்லாக சைனீஸ் மொழி மாதிரி தாங்க இருக்கீங்க இவங்க பேசுகிறது. ஸோ செம்ம டயர்டான ஒரு ஜர்னியாக இருக்கும். நம்ம ஒன்றும் முடியல, 50% தான் முடிச்சிருக்கோம். ஒன்றும் 50% இருக்குது. உள்ளே ஏதோ பாட்டெலாம் பாடிக்கிட்டு இருக்காங்க. என்ன இடம் இது? நல்லா இருக்குதுப்பா, பார்க்கலாம் ஒன்றும் ஜர்னி எப்படி என்னென்னலாம் வச்சுருக்கு சொல்லிட்டு. தலைவி இப்போ கூப்பிட்டு ஃப்ரெண்டில் அவனை உட்காந்துக்கொண்டுறாப்புல. இந்த குசும்பு தானே வேணான்றது அப்படின்னு இருக்கு. ஸோ நம்மளை பக்ஸே பஸ் ஸ்டாண்டில் கொண்டாந்து விடுறதோட இவங்க பொறுப்பு முடிஞ்சிருச்சுங்க. கையை கட்டி விட்டுருவாப்புல, இங்கே நம்மளுக்கு டிக்கெட் கொடுத்துருவாங்க. ஹலோ, இந்தியா. செம்மையாக கனெக்ட் பண்ணுறாங்க அங்கே. இவங்களை நீங்கள் டவுட்டே பண்ண வேணாம் போல இருக்கு. பார்த்தல திஸ் பஸ். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். சரிங்க, 1 half ஆஃப் த ஜர்னி முடிஞ்சு. செகண்ட் ஹாஃபுக்கு ரெடியாக இருக்கீங்களா? இது வந்து கொஞ்சம் நைட் ஜர்னினால அப்படியே போய்டும் நம்மளுக்கு. இதோட வீடியோ நம்ம பண்ணிக்கலாம். லைஃப் இஸ் ஜஸ்ட் என்ஜாய் பை பை. நெக்ஸ்ட் வீடியோவில் அப்படியே ஃபன் பண்ணலாம் வாங்க. வாட் என்னாச்சு? அவங்கள காட்டணுமா? ஏய் செமையாக இருக்கு போல இருக்குப்பா இந்த ஊர். ஹேய், நல்லா இருக்கு இந்த ஊர். லாவோ நல்லா இருக்குமோ?